ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல வித்தின் 3 டேஸ்லயே நம்மளோட முகத்துல இருக்கிற எவ்வளவு கருமையா இருந்தாலும் அதை நிரந்தரமா போக்கி நம்மளோட முகத்தை வெள்ளையாக்கக்கூடிய ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ஹோம் ரெமெடியை ப்ரிப்பேர் பண்றதுக்கு இதே மாதிரி ஒரு சின்ன மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதுல முதல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க ஆரஞ்சு பீல் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஆரஞ்சு தோல்களை நல்ல பவுடர் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. அதைத்தான் நம்ம இதுல ஆட் பண்றோம். ஒருவேளை உங்ககிட்ட ஆரஞ்சு பீல் பவுடர் இல்ல அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஆரஞ்சு தோல்களை எடுத்து அதை நல்ல நிழல நீங்க ஒரு 4ல இருந்து 5 நாட்கள் உலர்த்திக்கோங்க. ஒன்ஸ் அந்த ஆரஞ்சு தோல்கள் எல்லாமே நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அதை பிளெண்டர்ல சேர்த்து நல்ல ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நல்ல ஃபைனான பவுடரா வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஆரஞ்சு பீல் பவுடரை ஜல்லடையில சேர்த்து ஒரு தடவை நல்லா ஜலிச்சு கூட நீங்க எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதுல 1 டீஸ்பூனுக்கு குறைவாவே நீங்க பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஆப்ப சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குக்கிங்க்குலாம் பயன்படுத்துவோம் இல்லையா? அதைத்தான் நான் இதுல ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே இதுல நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மலான மஞ்சள் தூளை ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட கஸ்தூரி மஞ்சள் இருந்தது அப்படின்னா நீங்க இதுல கஸ்தூரி மஞ்சளை கூட பயன்படுத்திக்கலாம். ஃபைனலா இதுல நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கிராம் ஃபிளார் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பவுல்ல எல்லா பொருட்களையும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதுல தேவையான அளவு மில்க சேர்த்து இந்த எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நீங்க நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சில உங்களோட முகத்துல அப்ளை பண்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பேஸ்ட்டை உங்களோட முகத்துல நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களோட முகத்தை ஒரு தடவை நல்லா தண்ணியால வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண இந்த பேஸ்ட்டை உங்களோட முகத்துல அப்புறம் நெக் ஏரியால நல்ல ஒரு திக்கான லேயரை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நீங்க உங்களோட முகத்துலயும் நெக் ஏரியாலையும் அப்ளை பண்ணி முடிச்சு ஒரு 30 மினிட்ஸ் அந்த இடத்த நல்லா கம்ப்ளீட்டாவே ட்ரை ஆக விடுங்க. ஒன்ஸ் அந்த இடம் எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா உங்களோட முகத்தை நீங்க நார்மலான தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாஸ்கை நீங்க வாரத்துக்கு 3 நாட்கள் பயன்படுத்தும் போது இது உங்களோட முகத்துல இருக்கிற எவ்வளவு கருமையா இருந்தாலும் அந்த கருமை எல்லாத்தையுமே நீக்கி உங்களோட முகத்துக்கு நல்ல ஒரு வெள்ளையான தோற்றத்தை கொடுக்கும். இந்த ஹோம் ரெமடியில நம்ம பயன்படுத்தி இருக்கிற ஆரஞ்சு பீல் பவுடர்ல அதிகப்படியான விட்டமின் சி கண்டென்ட் இருக்கு. அதனால இதை நம்மளோட முகத்துல நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட முகத்துல இருக்கிற எல்லா விதமான கருமையும் நீக்கி நம்மளோட முகத்துக்கு நல்ல ஒரு வெண்மையான தோற்றத்தை இது கொடுக்கும். இந்த ஹோம் ரெமடியில நம்ம பயன்படுத்தி இருக்கிற பேக்கிங் சோடா நம்மளோட முகத்துல இருக்கிற எல்லா விதமான கருமையும் இன்ஸ்டன்டா ரிமூவ் பண்ணி வித்தின் 3 டேஸ்லயே நம்மளோட முகத்தை நல்லா வெள்ளையா மாத்திரும். இதுல நம்ம பயன்படுத்தி இருக்கிற டர்மரிக் பவுடர் நம்மளோட முகத்துக்கு நல்ல ஒரு முகப்பொலிவை கொடுக்கறதோடு மட்டும் இல்லாம நம்மளோட முகத்துல இருக்கிற பருக்களையும் நம்மளோட முகத்துல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுல நம்ம பயன்படுத்தி இருக்கிற கடலை மாவை பத்தி எல்லாருக்குமே தெரியும். இது நம்மளோட முகத்துல நம்ம ரெகுலரா பயன்படுத்தும் போது இது நம்மளோட முகத்துல இருக்கிற எவ்வளவு கருமை இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்மளோட முகத்துக்கு நல்ல ஒரு வெண்மையான தோற்றத்தை கொடுக்கறதோடு மட்டும் இல்லாம இது நம்மளோட முகத்தை நல்லா டைட்டன் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. அதாவது உங்களோட முகத்துல இருக்கிற முக சுருக்கங்களை உங்களோட முகத்துல இருந்து ரிமூவ் பண்றதுல இந்த கடலை மாவு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த ஹோம் ரெமடியை நீங்க ஒரு வாரத்துல ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட முகத்துல இருக்கிற எவ்வளவு கருமை இருந்தாலும் நீங்கி உங்களோட முகம் நல்லா வெள்ளையா மாறிடும். உங்களோட முகத்தை நீங்க இன்ஸ்டன்டாவே வெள்ளையாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹோம் ரெமடியை நீங்க தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு சூப்பரான ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான வழியில நம்ம வீட்டில் கிடைக்கிற ஒரு சில எளிமையான பொருட்களை பயன்படுத்தி நம்மளோட முகத்தை வித்தின் 3 டேஸ்லயே நம்ம எப்படி வெள்ளையா மாத்துறது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இது மாதிரி பல ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.